அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். முன்னாள் ராணுவ வீரரிடம் பெண் மருத்துவரின் மோசமான புகைப்படங்கள் 72 மணித்தியாலங்களில் நடந்தது என்ன? தேர்தல் சட்டம் தொடர்பில் ஆணையாளர் நாயகம் விடுத்துள்ள வேண்டுகோள். அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி. AI தொழில்நுட்பம் மூலம் இலங்கை சிறுவர்களின் ஆபாச புகைப்படங்கள். தேரர் படுகொலை, கட்டுநாயக்கவில் சிக்கிய மூளையாக செயற்பட்ட யுவதி. இராணுவ முகாம்களில் இருந்து தப்பி சென்ற 20 இராணுவ வீரர்கள் கைது. வெளிநாட்டில் உள்ள உரிமையாளரின் காணியிலிருந்து மோட்டார் குண்டு மீட்பு. சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரி ஒருவர் சுட்டு படுகொலை. தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுர வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமான முறையில் தவறான நடத்தைக்குட்படுத்தப்பட்ட விடயம் நாட்டையே பரபரப்பிற்கு உள்ளாக்கியிருந்தது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் தற்போது மேலும் 2 போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சம்பவத்தின் போது சந்தேக நபர் பெண் மருத்துவரை பாலியல் அத்துமீறல்களுக்கு உட்படுத்தியதுடன் அவரின் கையடக்க தொலைபேசியையும் கைப்பற்றி சென்றிருந்தார். அத்துடன் சந்தேக நபர் வைத்தியரின் மிக மோசமான புகைப்படங்களை வைத்தியரின் கையடக்க தொலைபேசியிலே பதிவிட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் வைத்தியரின் தொலைபேசியை அணுக சந்தேக நபர் எவ்வாறு கடவுச்சொல்லை பெற்றார் எனும் கேள்வி எழுந்த நிலையில் பெண் வைத்தியரை விரட்டி அவர் அதனை பெற்றுக்கொண்டதாகவும் விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் சம்பவம் நடந்து சுமார் 72 மணித்தியாலங்களுக்கு பின்னரே குறித்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். எனவே இந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் அவர் பெண் வைத்தியரின் மோசமான புகைப்படங்களை யாருக்கும் பகிர்ந்திருப்பாரோ எனும் கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. இது குறித்து மேலதிக விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்துக்கு அமைய தாக்கல் செய்யப்படாத வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் அது தொடர்பில் அவதானத்துடன் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க கேட்டுக்கொண்டுள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், எதிர்வரும் 19ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் கட்டுப்பணம் செலுத்தும் காலம் நிறைவடைய உள்ளது. தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ள சகல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் சட்டத்தின் 28வது உறுப்புரிமைக்கு அமைய அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேட்புமனுக்களை ரத்து செய்வது எமது நோக்கமல்ல. தேர்தலில் போட்டியிட விரும்பும் அனைவருக்கும் அதற்கான வாய்ப்பளிக்கப்பட வேண்டுமெனில் வேட்புமனுக்கள் அதற்கேற்றவாறு தவறுகளின்றி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதேபோன்று 25% பெண் பிரதிநிதித்துவம், 25% இளைஞர் பிரதிநிதித்துவம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தலின் போது வாக்காளர்களை போன்று வேட்பாளர்களுக்கும் ஜனநாயக பொறுப்பு காணப்படுகின்றது என்பதால் அதற்கேற்ப செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண பொது முகாமைத்துவ சேவை அதிகாரிகள் சங்கம் மாகாண முகாமைத்துவ சேவை அதிகாரிகளுக்கான 2850க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் 684, வடமேற்கு மாகாணத்தில் 503, மத்திய மாகாணத்தில் 373, கிழக்கு மாகாணத்தில் 339, வடக்கு மாகாணத்தில் 239, வடமத்திய மாகாணத்தில் 199, தெற்கு மாகாணத்தில் 187, ஊவா மாகாணத்தில் 185 மற்றும் சப்ரகமுவ மாகாணத்தில் மொத்தமாக 161 என பதவிகள் வெற்றிடமாக உள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் அமில பண்டார தெரிவித்துள்ளார். இது தவிர மேலாண்மை சேவையின் உயர் தரங்களில் 250 வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அவற்றில் 130 மத்திய அரசு பணிகளிலும் 120 மாகாண அரசு பணிகளிலும் உள்ளதாகவும், எனவே பரீட்சைகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பின்படி அந்த ஆட்சேர்ப்புகளுக்கு மாகாண அதிகாரிகளுக்கு தேவையான வழிமுறைகளை வழங்குமாறு பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்னவிடம் கேட்டுக்கொள்வதாகவும் பண்டார குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிற பிரச்சினைகளை உடனடியாக தீர்ப்பதில் அனைத்து நிர்வாக சேவை சங்கங்களும் கவனம் செலுத்தி வருவதாகவும் அமில பண்டார மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் சிறுவர்களின் புகைப்படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாச புகைப்படங்களாக வெளியிடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 13 தொடக்கம் 17 வயதுடைய சிறுவர்கள் இந்த செயற்பாட்டை மேற்கொள்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் பெற்றோர்கள் பல்வேறு முறைப்பாடுகள் தெரிவிப்பதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்க இயக்குனர் வழக்கறிஞர் சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார். தேரர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் துபாயிலிருந்து வந்த 24 வயது பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த படுகொலையானது 2022 ஆண்டு கண்டி வெட்டேவ பிரதேசத்தில் உள்ள பிகாரி ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. இந்த கொலையை அதே பிகாரியில் இருந்த மற்றொரு தேரர் செய்ததாகவும் வெளிநாட்டில் வாசித்து வந்த பெண் சந்தேக நபர் அதற்கு மூளையாக செயற்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் சீதுவ காவல்துறையினரின் விசாரணைகளை தொடர்ந்து பெண் சந்தேக நபர் தொடர்பான விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சந்தேக நபரான பெண் நேற்றைய தினம் துபாயிலிருந்து திரும்பிய பின் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு சீதுவ காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதன்படி மினுவாகுடையைச் சேர்ந்த சந்தேக நபரான பெண் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராணுவ முகாம்களில் இருந்து தப்பி சென்ற 20 ராணுவ வீரர்கள் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த ராணுவ வீரர்கள் கண்டி கடுகஸ்தோட்டை மற்றும் அளவத்துக்குடி ஆகிய பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த ராணுவ வீரர்கள் கண்டி பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் பணிபுரிந்து வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் அண்மையில் தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் உள்ள வீட்டுக்காடியில் புதைந்திருந்த மோட்டார் குண்டு மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். அந்த பிரதேசத்தில் உள்ள முதலியார் நீதிமன்ற வீதியில் உள்ள வெளிநாட்டில் வசித்து வரும் ஒருவரின் காணியை பராமரிப்பாளர் ஒருவர் பராமரித்து வரும் நிலையில் நேற்று துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த மோட்டார் குண்டு அவதானிக்கப்பட்டு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் குண்டை மீட்டு செயலிழக்க வைப்பதற்காக நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர். இது தொடர்பாக ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அக்மிமன தலகக பகுதியில் உள்ள அவரது வீட்டில் இந்த கொலை நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.